கோவை மாநகர் 40வது வார்டுக்குட்பட்ட ஆவராம்பாளையம் துரைசாமி லே அவுட் பகுதியில் உள்ள ஓடை மற்றும் பாலம் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தூர்வாரி சுத்தம் செய்யப்படாததால் குப்பைகள், மண் மற்றும் புதர்கள் அடைத்து சாக்கடை கழிவுநீர் மழை நீருடன் கலந்து வீடுகளுக்குள்ளும் சாலைகளிலும் பெருக்கெடுத்து ஓடியதால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். மேலும் அப்பகுதி மக்கள் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் அவர்களிடம் அதை சரி செய்து தருமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக குப்பைகள், மண் மற்றும் கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை அடுத்து ஜேசிபி இயந்திரம் மூலம் ஓடை மற்றும் பாலம் அருகிலுள்ள குப்பைகள், கழிவுகளை அகற்றும் பணிகள் நடைபெற்றது. இப்பணியை அப்பகுதிக்கு நேரில் சென்று கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார். இந்நிகழ்வில் பீளமேடு பகுதி கழகம் 2 பொறுப்பாளர் நாகராஜ், 40வது வட்டக்கழக பொறுப்பாளர்கள் மோகன்ராஜ், ஈஸ்வரமூர்த்தி, டைட்டஸ் வேலுச்சாமி, நாராயணசாமி, ஆவை சதீஷ்குமார், SGS சரவணன், RK பாலு, டெய்லர் பழனிசாமி, இளைஞரணி பிரகாஷ், பிரேம், திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர்.